தீபக், சொல்லுங்கண்ணா. ஷூட் போலாம்னு நம்ம பிளான் பண்ணிட்டோம். ஆமா ஆனா அருண் விராட் கோலி பேட்டிங் பார்த்துட்டு தான் வருவேன்றான். இப்ப என்ன பண்ணலாம்? அப்ப சீக்கிரமா வந்துருவாருண்ணா. சார், மேட்ச் முடிஞ்சிருச்சா? அது இஞ்சி 5 மணிக்கு தானே முடியும். மைண்ட்ல பாக்குறதுக்காக ஏன் விராட் கோலி பேட்டிங் ஆட வந்திருக்காரு, ரொம்ப காலம் கழிச்சு பார்த்துட்டு வரதானே சொன்னேன். விராட் கோலி ஃபேனா அதை பத்தி பேசணும். இல்ல கேமராமேன கூப்பிட்ட வாடா மேட்ச் பார்க்கலாம்? இல்ல அவர் வராது ரொம்ப நல்லதுன்னு நினைச்சீங்க. இப்ப என்ன ஆச்சு? எதுக்கு வந்து சோகமா அதை பத்தி பேச வேணாமே, பேசணுமா? ஐயோ, அவர் என்ன ஸ்கோர் அடிச்சிருக்காருன்னு சொன்னாதான் அங்க சொல்ல முடியும். இவ்வளவு பெரிய ஹைப் இருந்துச்சு, புரிஞ்சிருச்சு. அவுட்டா? எனக்கு அழுவும் முடியல, சிரிக்கவும் முடியல. கேமராமேன் கேட்டா, ஆனா சீக்கிரம் ஷூட் முடிங்க, விராட் கோலி பேட்டிங் பார்க்க போகணும்னு. கடைசியா ஒரு தடவை பாத்துக்கோ, ஷூட் முடியறதுக்குள்ள அவரு முடிஞ்சிருவாரா அப்படின்னு. கடைசியா ஒரு தடவை பாத்துட்டு வந்துடுறேன்னு ஒண்ணு. கடைசியா இவ ஏன்டா பார்த்தேன்னு இருக்கு. புவியோட ஸ்விங் டெலிவரி தெரியுமா? புவி ஸ்விங் டெலிவரி, ஸ்விங். நம்ம அந்த முகமது சாரியா ஷஷாத் அகமது எடுப்பாம பாருங்க பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா, நான் மாதிரி பால். இல்ல, வழக்கமா அவுட் சைடு ஆஃப் போட்டா தானே நீங்க அவுட் ஆவீங்க. வழக்கத்தை மாத்திரம். இப்படி இன்ஸ்விங் வந்தாலும் பிரச்சனை, அவுட் ஸ்விங் வந்தாலும் பிரச்சனைனா இப்ப என்ன ஆட போறீங்க இதுக்கப்புறம்? இதுக்கப்புறம் ஆடுவோம்ன்றதே பிரச்சனை. அது அப்படிலாம் சொல்லாத. 15,000 பேர் வந்திருந்தாங்களா டெல்லி கிரவுண்ட்ல. முக்கியமா ஓபனர்ஸ், டெல்லி ஓபனர்ஸ் சூப்பரா ஆடினாங்க. யாஸ்டோலும் சூப்பரா ஆடிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் அவுட் ஆகணும்னு ஆப்போசிட் டீம் ரயில்வே வேண்டிக்கல. கிரௌடு, டெல்லி கிரௌடு, சொந்த கிரௌடு வேண்டிட்டு இருந்துச்சு. இங்க வந்து ஜடேஜா அவுட் ஆகணும், தோனி வரணும்னு வேண்டிக்கிறாங்க இல்லையா சேப்பாக்குல. எக்ஸாக்டா அதேதான். விராட் கோலின்னு கத்திட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு முறை யாஸ்டோல் வந்து விக்கெட்டுக்கு சான்ஸ் கொடுக்கும் போது எல்லாமே டெல்லி கிரௌடே கத்துது அவுட் ஆகணும்னு சொன்னா. ரயில்வேஸ் அதுக்குன்னே வேணும்னே. ஆமா, யாஸ்டோலுக்கு 2 சான்ஸ், இந்த பக்கம் சனத்துக்கு 3 சான்ஸ் விட்டுட்டு இருக்காங்க அவங்க. கடைசியில அவங்களே அவுட் எடுத்து விராட் கோலி வந்தாரு. ஃபர்ஸ்ட் பால் அவருக்கு போடப்பட்டது. ராகுல் வந்து நோ பால் போட்டாரு, எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணி திரும்பவும் நோ பால் போட்டாரு. அதுக்கப்புறமா வந்து அவர் விக்கெட் எடுத்தாங்க. நானும் நிஜமா ஆசைப்பட்டேன், ஷூட்டு முடிச்சுட்டு சீக்கிரமா விராட் கோலி பேட்டிங்க போய் பார்ப்போம் அப்படின்னு. அவர் உள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்புறமா போட்டோ எடுத்து ஆஃப்டர் மெனி லாங் இயர்ஸ் விராட் கோலி என்ட்ரி ரஞ்சி டிராஃபி ஸ்டோரி வச்சுட்டு வந்து உட்காந்துட்டு சரி முடிச்சிருவோம் 10 நிமிஷத்துல வீடியோவை, அப்புறமா போய் மேட்ச் பார்க்கலாம்னு தான் வந்தோம். முடிச்சு விட்டாங்க போங்க. இருங்க பாய், மொமெண்டே இனிமே கிடையாது. எக்ஸ்ட்ரா 2 வீடியோ சேர்த்தியே பண்ணிடுவோம். இதுக்கப்புறமா என்ன பார்க்க போறேன்? ஏன்னா அந்த பக்கம் அஜின்கே ரகானே 96 ரன்ல அவுட், இங்க பக்கம் செட்டிஸ்வர் புஜாரா 99 அவுட். ஆனா 2 பேருமே ரஞ்சி டிராஃபில தான் இருக்காங்க. ஆனா அவர் டீம் இந்தியால இல்ல. KL ராகுல் 26 ரன்ல அவுட். ஆனா அவர் இருக்காரு. உனக்காக தான் அது. ஆனா அவர், நான் தான் சொல்லிட்டேன் அவர் இருக்காருன்னு. இன்னொரு பக்கம் ஷர்துல் தாக்கூர் ஹாட்ரிக் எடுத்திருந்தாரு. ஆனா அவர் IPL இல்ல, டீம் இந்தியால இல்ல. இப்ப என்ன சொல்ல வரோம் நம்ம? அதாவது டொமஸ்டிக் ஆடினாதான் உங்களுக்கு வாய்ப்பு, ஆனா நல்லா ஆடினா கிடையாது. நீங்க ஆடணும் அவ்வளவு. நாங்க அப்படிதான் சொல்லுவோம், ஆனா பண்ண மாட்டோம். இல்ல பண்ணுவாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், டொமஸ்டிக் ஆடுங்க, ஆடினாதான் உங்களுக்கு வாய்ப்பு. ஆனா நல்லா ஆடினீங்கன்னா வாய்ப்பு தர முடியாது. புரிஞ்சிருக்கும்ல? நல்ல ஃபேன் பேஸ் இருக்கா? ரஞ்சி டிராஃபி நீங்க ஆனீங்கன்னா உங்களுக்கு கிரௌட் வருமா? கூட்டு போறோம், இல்லன்னா இல்ல. சரி ஓகே, இருந்துட்டு போகுது. இன்னொன்னு நிறைய இருக்குதே, டேட்டிங் போனா அதெல்லாம் நமக்கு எதுக்கு அது? எனக்கு எதுக்கு அது? அதெல்லாம் பேசக்கூடாது. நமக்கு தான் சொல்லலாம், அதெல்லாம் பேசக்கூடாது. சரி ஓகே, சரி ஓகே, பர்சனல் இருக்கு. சரி ஓகே, ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் மறுபடியும் வணக்கம். வெல்கம் தரோம். ஆமா ப்ரோ, ரொம்ப நேரம் அந்த கண்டென்ட் போயிடுச்சு ப்ரோ. சரி ஓகே, வணக்கம் போல என்ன, ரஞ்சில இருந்தே பிளேயர் சொல்லி போட்டாச்சு. அடுத்த நியூஸ் இதுக்கப்புறம் இதை பத்தி நம்ம பேசி தமிழ்நாடு டீமோட அப்டேட் பண்ணிருக்கு. தமிழ்நாடா இஷான் கிஷனோட ஜார்க்கண்டா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. 2 பேர்ல எவன்டா ஸ்பின்ல ஸ்ட்ராங்குங்கிற மாதிரி இப்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப கம்மியான ஸ்கோருக்கு ஆல் அவுட் ஆகுறாங்க ஜார்க்கண்ட். அதை விட மோசமா தமிழ்நாடு ஆல் அவுட் பண்றாங்க. எல்லாமே ஸ்பின்னர்ஸோட உட்கர் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்க்கண்ட் ஸ்பின்னர் ஒருத்தர் முடிச்சு விட்டாரு 6 விக்கெட் எடுத்து. இந்த பக்கம் சாய் கிஷோர், அஜித் ராம் கலக்கிட்டு இருக்காங்க. இப்ப செகண்ட் இன்னிங்ஸ் ஆட வந்த ஜார்க்கண்ட் நான் பாக்குறப்போ 81க்கு 4. ரைட்டா? இது எப்படிமா தெரியுது? உலகத்திலே நான் தான் பெரிய 1ஆம் நம்பர் மட்டின்னு நினைச்சேன். ஆனா எனக்கு மேல அப்படி சொல்ல அந்த மாதிரி இருக்கு. நான் தான் ஸ்பின்ல பெரிய ஆள் நினைச்சேன். அப்படி மாத்தி சொல்லு. அப்படியா? எதுக்கு அந்த மீம் டெம்ப்ளேட் ரெஃபரன்ஸ்ங்க. ஓகே, சரி ஓகே, முடிஞ்ச மீம் டெம்ப்ளேட் போட்டு. என்னதான் அர்ஷத் கான் ஃப்ரெண்டா இருந்தாலும் அவர் ரெஃபரன்ஸ் கொண்டு வரணும்னு அவசியம் இல்ல. இல்ல நல்ல விதமா பாராட்டிட்டு இருந்தா நல்லா இருக்கும். சரி ஓகே, இல்ல அடுத்து அந்த மீம் டெம்ப்ளேட் நீங்களே போட்டுருங்க, மக்களுக்கு புரிஞ்சிடும். சரி ஓகே, வா அடுத்த நியூஸ் வா. சரி, அடுத்து உமன்ஸ் ஹாக்கி நடந்துட்டு இருந்த நேஷனல் கேம்ஸ். ஸோ அதில் வந்து சவிதா புனியா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ப்ரோ. ஹாக்கி வந்து இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு விஷயம், அது வந்து ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணப்படுது. மென் அண்ட் விமன் அப்படின்னு தனித்தனியெல்லாம் கிடையாது, எல்லாருக்குமே ஒரே லெவலில் தான் வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஹாக்கிக்குள்ள மென் அண்ட் உமன் ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணப்படுது. நீங்க ஹாக்கியை ஈக்குவலா ட்ரீட் பண்றீங்களான்றதுதான் என்னோட கேள்வி. எஸ், நல்ல கேள்வி தான். கரெக்ட் தானே? நான் இல்லைன்னு சொல்லியே. நேற்று சும்மா இருக்கும்போது வள்ளிடம் படம் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு
ஸ்போர்ட்ஸ்ல ரிலீஸ் ஆனதுலயே பெஸ்ட் Best. படம் அதுதான். ஏன்னா அதர் கிரிக்கெட்டை ஸ்போர்ட்ஸ் தவிர பேசிருக்கோம். எஸ் கிரிக்கெட்டை தவிர இல்ல கிரிக்கெட்டை தவிர கபடி பத்தி ஃபுட்பால் பத்திலாம் வந்திருக்கு. சோ மைதான்னு ஒரு படம் இருக்கு ஆமா ஃபுட்பால்ல. ஆமா ஆமா செம்மையான படம், நீங்க இன்னும் பார்க்கலாம் ஆனா பாருங்க. அந்த மாதிரி படங்கள் எடுத்தா பார்க்க மாட்டீங்க. மாட்டோம் மாட்டீங்க இல்ல நான் பார்ப்பேன். நானும் பார்ப்பேன். நானும் பார்த்தேனே. அவங்க பாட்டீங்கன்னு அவங்கள சொன்னேன். திரும்பவும் சொல்றேன், குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும். என்ன தியாகம் வளர அறிவு அப்படிதான். அதெல்லாம் கண்டுக்காதீங்க மக்களே வர. சரி ஓகே, கப்பல் கோல்ஸ்குள்ளவா? சரி ஓகே. என்ன 287 287 ஆமா, அதாவது மேட்சஸ் ஸ்டார்க்கு. சரி சொல்லுங்க. ஸ்டார்க்கு பத்தி நான் பேசுறேன், அப்புறமா ஒய்ஃப் பத்தி நீ பேசிக்க. மிச்சல் ஸ்டார்க்கு வந்து 287வது இன்டர்நேஷனல் போட்டி ஆட போறாராம். சரி ஓகே. இங்கிட்ட அலிசா ஹிலியுமே 287வது இன்டர்நேஷனல் போட்டி ஆட போறாங்க. இதெல்லாம்யா கப்பல் கோல்ஸ். என்ன நீங்க ரீல்ஸ்ல பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம ஆளு பண்ணுவாரு பாருங்க அடுத்து. இப்ப எதுக்கு தேவையில்லாம எல்லாத்துக்கும் எந்த இருக்கு? சரி 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 அடுத்து நீ ஹாக்கி பத்தி பேசுனேன், அதை பத்தி இன்னொரு நியூஸ் இருக்கு சொல்லிட்டு போயிருந்தேன். சோ ஹாக்கி இந்தியா லீக் உமன்ஸ் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. நம்ம இதை பத்தி அப்டேட் பண்ணிருந்தோம். பட் மென்ஸ் லீக்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவங்களோட செமி ஃபைனல் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆயிருக்கு. நல்ல விஷயம். சோ ஆரம்பத்துல இருந்து டேபிள் டாப்பர்ஸா இருந்த நம்மளோட டிராகன்ஸ், தமிழ்நாடு டிராகன்ஸ் வந்து கடைசியா தோத்திருந்தாலும் யூபி ருத்ராஸுக்கு எதிராக அவங்க தோத்துட்டாங்க. ஆனா அது வந்து ஷூட் அவுட்ல தோத்துருந்தாங்க அப்படின்னால எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கிடைச்சதுனால அந்த பாயிண்ட்டை வச்சு 18 அப்படின்னு வாங்கிட்டு உள்ள என்ட்ரி ஆயிட்டாங்க செமி ஃபைனலுக்கு. இந்த நம்பர் இப்பயாவது காப்பாத்துச்சு. யூபி ருத்ராஸுக்கு 17 அவங்க வெளியே போயிட்டாங்க. தமிழ்நாடு டிராகன்ஸ் உள்ள வந்துட்டாங்க. செமி ஃபைனல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமுக்கு எதிராக, பெங்கால் டீமுக்கு எதிராக மோத போறாங்க தமிழ்நாடு டிராகன்ஸ். அடி வாங்கணுமோ? ஆமா சரி ஓகே கொஞ்சம் பயமா தான் இருக்கு, பட் நம்பிக்கை இருக்கு. சோ பாப்போம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹாக்கி இந்தியா லீக் இப்படி போயிட்டு இருக்குல்ல, அண்டர் 19 வேர்ல்டு கப்பும் செமியை நோக்கி வந்து அதுவுமே பயங்கரமா இருந்திருக்குல்ல. முக்கியமா சூப்பர் குரூப் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல வந்து 4 டீம் செமி ஃபைனல் குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா, இந்தியா, இந்த பக்கம் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் இங்கிலாந்து இன்னொரு குரூப்ல 4 டீம் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ செமி ஃபைனல் 1 பிட்வீன் ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா. அதான் எதிர்பார்த்திருந்தேன். செமி ஃபைனல் 2 பிட்வீன் இந்தியா, வெஸ்ட் இங்கிலாந்து. ரெண்டுமே இன்னைக்கு நடக்க போகுது. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் செமி ஃபைனல் இப்போ நடந்துட்டு இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா தான் வின் பண்ற சிச்சுவேஷன்ல இருக்காங்க. மேபி இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறப்போ அவங்க வின் பண்ணி ஃபைனல் கூட போயிருக்கலாம். ஆஸ்திரேலியா பெருசா எதுவும் பண்ணாம இருந்தா. மத்தபடி இந்த பக்கம் 2வது செமி ஃபைனலுக்கு பெரிய எக்ஸைட்மெண்ட் காத்துட்டு இருக்கு. இந்தியா ஃபைனல் போயிடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். லெட்ஸ் என்ன நடக்குதுங்கிறது திரும்ப வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சந்தோஷம். சரி ப்ரோ, அடுத்து அப்படியே வேற எங்கிட்ட போமா? எங்க போலாம்? ஃபுட்பால் போமா? காயல் தாத்தா போமா? அதுக்கு தனியா ஒரு வீடியோ வச்சிருக்கோம். சென்னை எஃப்சி பத்தி நிறைய பேர் வீடியோ கேட்டிருக்கீங்க. சரி, அதை பேசுறதுக்கு தருணம் கிடைச்சிருச்சு. ஒரு வீடியோ அதுக்காக தனியா ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம். ஆமா, அதை மட்டும் பாத்துருங்க மறக்காம. ஆமா, மேபி இந்த வீடியோக்கு முன்னாடியே வந்திருக்கலாம், பின்னாடி வந்திருக்கலாம். பட் எங்கேயா இருந்தாலும் போய் பாத்துருங்க, அதை மட்டும் சொல்லிக்க விரும்புறேன். பட் இப்போ திரும்ப நாம சென்னையின் எஃப்சி வேணா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வரும். புது ஜெர்சியா? புது ஜெர்சி ஒன்னும் இல்ல, எத்தியாட் ஏர்வேஸ் வந்து முன்னாடி வச்சிருக்காங்க. அண்ட் டி ஷர்ட்ல ஒரு சில பேட்டர்ன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 3D பேட்டர்ன் மாதிரி அது தெரியுது. சரி, 3D பேட்டர்ன்லாம் இது பண்ணிருக்காங்களா? சரி ஓகே டன். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேற எது இருக்குதா? சரியா, முக்கியமான ஆளுக்கு நீங்க பர்த்டே, அதே டீம்ல இன்னொருத்தர் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கிறாரு. கேப்டன் மிஸ் பண்ணிட்டீங்க. ருத்ராஜ் கேப்டனுக்கு பர்த்டே வாழ்த்து. ஆமா ஆமா, ஹேப்பி பர்த்டே. என்ன எவ்வளவு சோகமா சொல்றாரு? மறந்துட்டேன். அப்படியா? சரி, இட்ஸ் ஓகே ஃபைன். சரி, அதே டீம்ல பத்திரனா கான்வே தேவன் சொல்லி ஆசைப்பட்டு எடுத்தான். மனுஷன் எப்படி பண்ணிட்டு இருக்காரு பாவம், இன்ஜுரி வேற. ஃபேப்ரிபிளிஸ் எடுத்துக்கலாம். இப்போ SA20ல கலக்கிட்டு இருக்காரு. ஆனா எடுக்க மாட்டாங்களே, வயசாச்சுல. சரி ஓகே, இதை சொல்லிடுறேன். பத்திரானா வந்து பாத்தீங்கன்னா இப்போ பழைய ஃபார்ம்ல கிடையாது. பழைய பத்திரானா இப்போ இல்ல. SA20 லீக் ஆடிட்டு இருக்காரு. டிராப் பண்ற நிலைமையில தான் அவரோட இப்போதைக்கு பர்ஃபார்மன்ஸ் இருந்துட்டு இருக்கு. அவரோட பவுலிங் ஆக்ஷன்ல சேஞ்சஸ், அதாவது வழக்கமா இப்படி வருவாரு, இப்போ கொஞ்சம் மேல அயாண்ட் வந்திருக்கு. பட் அதுல வந்து பெருசா அவரால் விக்கெட் எடுக்க முடியல, கரெக்டா அக்யூரேஷன்ல போட முடியல. ஆனா ரன் நிறைய லீக் பண்ணிட்டு இருக்காரு. பெர் ஓவர் 10 ரன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த வருஷம் கொஞ்சம் பெரிய கேள்விக்குறி வந்திருக்கு பத்திரானா மேல. ஏன்னா சிஎஸ்கே நம்பிட்டு இருக்கிறது பத்திரானாவை பேஸ் பண்ணி தான் அந்த பேஸ் அட்டாக்கை வந்து அவங்க பில்ட் பண்ணிருக்காங்க. இது இப்ப எப்படி போய் முடிய போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஜேமி ஓட் அவுட் ஆஃப் பாக்ஸ் சிலபஸ் வந்து உள்ள புதுசா மாஸ் பண்ண போறாரு பாருங்க. சர்துல் தாக்கூர் 2.0. அதேதான். எஸ், பிரெண்டன் கார்சன் ஒருத்தர் இருக்காரு, அவரே எடுத்து நல்லா இருந்திருக்குமே. எத்தனை பேர் கேப்ப கேளு ஏப்பா. சரி ஓகே, அப்புறம் என்ன தேவனுக்கு வருவாங்க. தேவன் என்ன இப்படி இது பண்ணிட்டு இருக்காரு, இன்ஜுரி வேற. யாரு ரீப்ளேஸ் பண்ணுவாங்க தெரியல. நிஜமா எனக்கு அதை பத்தி எதுவும் ஐடியா இல்ல. ஆமா, தெரியாதுதான். பட் அவ்வளவு சீக்கிரம் ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்க மாட்டாங்க. அந்த இடத்துக்கு வேற ஆளை போட்டு அவங்க ப்ளே பண்ண வச்சு போயிட்டே இருப்பாங்க. இது அவங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. பட் இங்க சிஎஸ்கே விட்டுறாங்க. ஜேஎஸ்கேக்குள்ள வருவோம். ஜேஎஸ்கேக்கு வந்து பார் ராயல்ஸ்க்கு எதிராக ஒரு போட்டி இருந்துச்சு. ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் டேபிள் டாப்பர்ஸ். முக்கியமா ஜோ ரூட் போயிட்டாரு. ஜோ ரூட் போனதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் அவங்களுக்கு பின்னாடி இருக்கு. ஏன்னா ஜோ ரூட் வந்து
இங்கிலாந்து ஆட போயிட்டாரு. ஆமா, பட் டிகே வந்து செமையா ஆடி இருந்தாரு. டிகே ஒரு 50 அடிச்சிருந்தாரு. நாளைக்கு அப்புறம் 50 அடிச்சிருக்காரு. பாக்குறது நல்லா ஒரு நல்ல இன்னிங்ஸா இருந்துச்சு. அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இந்த பக்கம் நம்ம ஃபேப் டு பிளெசிஸ் ஒரு 80+ ஒரு கேப்டன்சி நாக் ஆடி 50 பந்துகள் தான். ரொம்ப முக்கியமான மேட்ச். அந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போதைக்கு இந்த டீம் இதுமே பிளே ஆஃப் நோக்கி போயிருக்கு. இன்னும் ஒரு 4 லீக் மேட்ச் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த SA20 லீகை பொறுத்த வரைக்கும் டேபிள் டாப்ல இருக்கிற 2 டீம் ராயல்ஸ் அண்ட் கூடவே மை கேப்டனா எம்ஐ கேப்டன். எம்ஐன்னு சொல்லக்கூடாதான், மைன்னு சொல்லணுமா? மை. சரி, ஓகே. 2 டீமும் வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க பிளே ஆஃப்க்கு. அதே மாதிரி கீழே வந்து இந்த சூப்பர் ஜெயின்ஸ் ஒரு டீம் இருக்குமே, ஆமா, தர்பன் சூப்பர் ஜெயின்ஸ், அவங்க வெளியே போயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது இல்லாம மோசமா ஆடினாங்க சீரியஸ்லி. சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கஃபே, ஜேபர்க் சூப்பர் கிங்ஸ், பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ், இந்த 3 பேருக்கும் தான் இப்போதைக்கு போட்டி. சோ அதுல வந்து சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கஃபே வந்து ஆல்மோஸ்ட் குவாலிஃபைடு, ஜேஎஸ்கேவும் ஆல்மோஸ்ட் குவாலிஃபைடு தான் நினைக்கிறேன். சோ இன்னைக்கு வந்து மை கேப்டனுக்கு எதிராக பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்க்கு ஒரு மேட்ச் இருக்கு. அதை அவங்க தோத்தாங்கன்னா அவங்க வெளியே. ஆனா ஆரம்பத்துல என்ன அடி அடிச்சாங்க எம்ஐ கேப்டன், சீரியஸ்லி அடிச்சாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி 2 சீசனுமே அவங்க பிளே ஆஃப்க்கே வரல மை கேப்டன். சோ இப்பதான் உள்ள என்ட்ரி ஆவறாங்க. நல்ல விஷயம் தான் அதுவும். சரி, ஓகே. பிளே ஆஃப் போட்டிகள் இப்போ சீக்கிரம் நடக்க போகுது. ஜேபர்க் சூப்பர் கிங்ஸ்க்கு இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு. சோ அது வந்து யார் கூடனா அவங்க போட்டி போட்டுட்டு இருக்கு பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் கூட. என்ன பண்ண போறாங்க அப்படி இதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்களுக்கு 95% சான்ஸ் கொடுத்திருக்காங்க பிளே ஆஃப்க்கு. சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கஃபேக்கும் 75% சான்சஸ் கொடுத்திருக்காங்க. எம்ஐ சொதப்பிட்டாங்கன்னா எனக்கு வந்து ஈஸ்டர்ன் கஃபே தான். எம்ஐ சொதப்பிட்டாவா? எம்ஐ கேப்டன் பாப்போம். எதுவா இருந்தாலும் முடிவாயிடும். அதை பத்தின அப்டேட்னா நாங்க அடுத்தடுத்து உங்களுக்காக கொடுக்குறோம். இப்போதைக்கு லாஸ்டா நம்ம சென்னை வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, கடைசி ஒரு 2 வருஷத்துல நிறைய ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணிட்டாங்க. அந்த வகையில இப்போதைக்கு பாரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது சென்னை ஹோஸ்ட் பண்ண போகுது. அது மட்டும் இல்லாம ட்ரையத்லான் ஏசியா கப்பும் சென்னை ஹோஸ்ட் பண்ண போறாங்க பிப்ரவரியில. ரொம்ப பெரிய ஈவெண்ட்ஸ் ரெண்டுமே. என்ன பண்ண போறாங்க, பெரிய விஷயம் ரெண்டுமே. ஆக்சுவலா ஸ்ட்ரீட் ரேஸ்க்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரீட் ரேஸ்க்கு முன்னாடியுமே ஒரு சில ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணாங்க. இப்போ இதையும் கனெக்ட் பண்ண போறாங்க. என்ன பண்ண போறாங்க, இது எப்படி முடிக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து அப்டேட்டா தெரிஞ்சுப்போம். அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், பார்த்துட்டு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.